ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, சாட் எப்படி கிரியேட் பண்ணுறது எக்ஸல்ன்றதை பார்க்கலாம். ஸோ சாட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா ஒரு டேட்டாவே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பர்ஸாக பார்க்கணும்னா, இது வந்து இந்த நம்பர் பெரிய நம்பர் இருக்குது, இந்த வேல்யூ பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா டைமாக எடுக்கும். இதே ஒரு சார்ட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இயர் வந்து டேட்டா சேல்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த இயர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதாவது கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேட்டா வந்து நம்ம ஒரு டேட்டா வச்சுருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். மந்த்து அண்டு டாப்லின் மாதிரி ஐட்டம் இருக்குது. ஸோ சார்ட்டு நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ட்டுக்கு போங்க. இன்சர்ட் ரிப்பனில் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டு இங்கே ஏரியாவில் வந்து நிறைய வகையான சார்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் சார்ட். நீங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வகையான சார்ட்டெல்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ எந்த சார்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆல் சார்ட்டில் போய்ட்டு நீங்கள் காலம் வேணுமா, பார் வேணுமா, பை சார்ட் வேணுமா, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான சார்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு எது நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். சேல்ஸ் பை, ஸோ நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு பாரும் என்ன வேல்யூஸுன்றதை வந்து நீங்கள் அதை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆடு டேட்டா லேபிள் ஸோ கொடுத்தீங்கன்னா டேட்டா லேபிள் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம், ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் கலர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டை கிளிக் பண்ணாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டேட்டா எலமெண்ட் இருக்கும். ஸோ வந்து ஆக்சிஸ் இதில் மாற்றுறது பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்குறது, சார்ட் டைட்டில் அது வந்து எங்கே இருக்கணும், சென்டர் இருக்கணுமா, அபோவ் இருக்கணுமா, சென்ட்ரல் இருக்கணுமான்றது. அப்புறம் டேட்டா டேபிள் ஸோ எங்கே இருக்கணுன்றது பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து சென்ட்ரல் இருக்கணுமா, மிடில் இருக்கணுமா, எண்டில் இருக்கணுமா, அவுட் சைடில் இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வகையான இது இருக்குது. அதே மாதிரி இங்கே டேபிள், அதாவது நம்ம யூஸ் பண்ண டேட்டா வந்து அந்த சார்ட்டுக்குள்ளே வேணுமான்றதும் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது எரர் இருக்கான்றது, கிரிட்லைன், ஸோ கிரிட்லைன் இது வேணுமான்றது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெகின் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கலரை வச்சு இந்த கலரு இந்த பாருன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது வந்து எந்த இடத்துல வேணுமா, டாப்பில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, மிடில் வேணுமான்ற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் டெண்ட் லைன், ஸோ டெண்ட் எப்படி போயிட்டுருக்குதுன்றது யூஸ் பண்ணுறது அது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சார்ட் சேஞ்ச் டைப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து வேறு சார்ட், லைன் சார்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் டேட்டாவை அந்த இதை வந்து மாற்றணுன்னாயும் மாற்றலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ரோ வந்து காலமாகவும் ரோவாகவும் மாற்றலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன கலரு. ஸோ எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டேட்டா ப்ரெசென்ட் பண்ணணுன்றதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பேசிக் சார்ட் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு சார்ட் டைப்பும் டீட்டெயிலாக அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ட் இருக்குது. அதே மாதிரி மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம், மேப் சார்ட்டு, பை சார்ட்டு, ஸோ எல்லா சார்ட்டுமே இருக்குது.
ஸோ பேசிக் சார்ட் எல்லாமே நீங்கள் ரெக்கமெண்ட் சார்ட்லேயே யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ அட்வான்ஸ் சார்ட் வேணுமா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பேசிக் சார்ட் எல்லாமே ரெக்கமெண்ட் சார்ட்லேயே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி மல்டிபிள் சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒன்று வந்து சேம் டேட்டா யூஸ் பண்ணி ஒன்று லைன் சார்ட்டு, ஒன்று பார் சார்ட்டு, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சார்ட்னா என்ன, ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் பேசிக் சார்ட்டுன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.